பெரியவர். ரத்தினம் தன் பங்களா வீட்டிலிருந்து பார்க்கும்போது எதிர்த்திசையில் புதிதாய் ஒரு பெட்டிக்கடை உதயமாகியிருந்தது. அதில் ஒரு பெரியவர் அமர்ந்திருந்தார். ரத்தினத்தின் கண்கள் சிவந்தன, இரத்தம் கொதித்தது. உடனே தன் பணியாட்களை அழைத்து காதில் ஏதோ கிசுகிசுத்தார். மறுநாள் காலை ரத்தினம் சோஃபாவில் அமர்ந்திருக்க அவர் எதிரில் அந்த பெரியவர் பவ்யமாக நின்றிருந்தார். ரத்தினம் பேச ஆரம்பித்தார். என்னை விட வயசுல பெரியவங்க நீங்க. இருந்தாலும் உங்கள உட்கார சொல்லாம ஏன் நிக்க வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்கிட்ட இருக்கிற பணமோ சொத்தோ காரணமில்ல. நீங்க எனக்கு சின்ன வயசுல ஏற்படுத்தின வடு. அந்த பெரியவர் ரத்தினத்தை புரியாமல் பார்க்க, என்ன பெரியவரே, புரியவில்லையா? அப்போது நீங்க பெரிய பணக்காரங்க. உங்க பங்களா பக்கத்துல தான் எங்க அப்பா சின்னதா ஒரு பெட்டிக்கடை வச்சிருந்தாரு. அது உங்களுக்கு பிடிக்கல. கௌரவ குறைச்சலா நினைச்சீங்க. அடியாட்களை வச்சு இரவோடு இரவாக கடையை நொறுக்கி தீ வச்சு பொசுக்கினீங்க. அந்த பெட்டிக்கடையை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த எங்க அப்பா இந்த சம்பவத்தை நினைச்சு அடிக்கடி கண்ணீர் விட்டு அழுவார். இப்போது அந்த பெரியவர் குறுக்கிட்டார். தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழிவாங்காதீங்க. இப்போ இந்த பெட்டிக்கடையை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. அவர் குரல் தழுதழுத்தது. பெரியவரே, சத்தியமா என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. உங்களை பழிவாங்க வேண்டுமென்றுதான் ஆரம்பத்துல நினைத்தேன். ஆனா உங்க நிலைமை இப்போ தலைகீழாக மாறிடுச்சு. ஏழைகளோட வலியும் வேதனையும் என்னவென்று இப்போ உங்களுக்கு புரியும். இதுக்கு மேல உங்களுக்கு தனியா தண்டனை கொடுக்க நான் விரும்பல. நீங்க போகலாம். ரத்தினம் சொல்ல, அந்த பெரியவர் கண்கள் கலங்கியபடியே அங்கிருந்து நகர்ந்தார். எழுத்து சரவணன் சூர்யா.